எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னடா தங்கம்? அட ஆமா, அழகா இருக்குல்லடா தங்கம். வேண்டாண்டா, இப்பெல்லாம் அது பிடிக்க வேண்டாம். அது அழகா இருக்குல்ல, அது பாட்டுக்கு இருக்கட்டும். சரியா? அதெல்லாம் பிடிக்க வேண்டாம், அது ஜாலியா இருக்கட்டும். பட்டு அப்பா சொல்றேன்ல, அது ஜாலியா இருக்கிறது பாப்பா பார்த்து என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் பிடிக்க கூடாது. சரியா? ஆமாங்க, உண்மையாவே பார்க்க அழகா இருக்குல்ல. ஆமானு. என்ன என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? அப்புறம் இருக்காதா? எவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம 3 பேர் இப்படி சேர்ந்து உட்காந்து பேசி சிரிச்சு. அதான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவும் உங்களுக்கு டைமே இருக்காது, இன்னைக்கு தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்குல்ல. இன்னைக்கும் டயர்டா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, என் பொண்ணு தான் தூங்காம இருந்தாலே. சோ அவளையும் கூட்டிட்டு அப்படியே உன்னையும் கூட்டிட்டு இங்க உட்காரலான்னு வந்தாச்சு. நல்லா இருக்குல்ல, அதான். ஓய், என்னடி? ம் இங்கே உட்காந்து பேசுறது நல்லா இருக்கும், அதனால கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு உங்க பொண்ணு முழிச்சிருக்கனால தான் கூட்டிட்டு வந்தீங்களா? சரியா நாள் தாங்க நீங்க. பாருடி, நீ பண்றதுக்கு என் புள்ள கூட சிரிக்கிறா. ஏன் அனு இப்படி பண்ணிட்டு இருக்க? போயும் போயும் உன் பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க, தெரியுதா? ம் ம் அனு. கேக்குது, சொல்லுங்க. என்ன அனு, நீ இங்க வா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கேன், அப்புறம் என்ன? அடி வாடினா வா. ஆ என்னங்க? என்ன செல்லம், கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். என்ன பண்ணுறீங்க, விடுங்க. குழந்தை இருக்காங்க. ஏய், அவ சின்ன குழந்தைடி, அவளுக்கு என்ன தெரிய போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்ல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். இப்பவே பாரு, கண்ணை உருட்டிட்டு இருக்கா. தூங்கிடுவானு பாரு, தூங்கிட்டா. நீ தான் சின்ன பொண்ணு மாதிரி அடை பண்ணிட்டு இருக்க. என்ன அனு, நீ வர வர அபி கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய் இவ கூட கம்பேர் பண்ணுவேனா? சும்மா அதெல்லாம். அப்புறம் நான் ஏதாச்சும் அபிக்கு சொன்னா உன் முகமே மாறுதே. என்னங்க நீங்க? அபி நம்ம குழந்தை, நான் பெத்த பிள்ளை. நான் போய் அவளுக்கு கிடைக்கிறத நினச்சி பொறாமப்படுவேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கிடைக்காதது என் குழந்தைக்கு கிடைக்குதுல்ல, அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க. நான் தான் எந்த பாசமும் இல்லாமல், மதர் ஆனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம குழந்தைக்கு எத்தனை அப்பா இருக்கீங்க, எத்தனை அம்மா இருக்காங்க. எல்லாரையும் இவளை பாசமாக பார்த்துக்கிறாங்க. அத்தைங்க, தாத்தா, பாட்டிங்க, எவ்வளோ பெரிய குடும்பம் இவளுக்கு. இவ சந்தோஷமாக இருக்கணுங்க. என் ஆசைலாம் அது மட்டும்தான். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன அனு, அபிக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்குதா என்ன? உனக்கும் இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கிடைக்குது தானே? சந்தோஷமா இருக்கணும் அனு நீ. சந்தோஷம்லாம் இருக்கு, ஆனால் உங்கள் பொண்ணு ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது, தெரியுமா? ஆரம்பிச்சிட்டியா? திரும்பவும் என் பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் அடி. அப்புறம் உங்கள் பொண்ணு வீட்டில் இருந்து பாருங்க என்ன சேட்டை பண்ணுறான்னு. எவ்வளோ சேட்டை பண்ணுறா தெரியுமா? கையை அடிக்க ஓங்கிறதுக்குள்ளே போதும் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு அவங்க அனிதாமாவும் நித்யாமாவும் வந்து நின்ற வேண்டியது. இவளை கையை ஓங்கிறதுக்குள்ளே வந்துடுறாளுங்க 2 பேரும். எங்கேருந்து வராளுங்கன்னு தான் தெரியல. உடனே மேடம் அவங்க கிட்ட தாவிட்டு போய் அடிக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ளே ஒரே அழுக, அம்மா என்னை அடிச்சிட்டான்னு. அவங்க 2 திட்டு திட்டிட்டு இவளை தூக்கிட்டு போகிறாங்க. இப்போவே இந்த வயசுலயே இவளுக்கு அவ்வளோ தெரியுது, பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாருங்க. உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி தானே இருப்பான், அப்படியே உங்களை மாதிரி தான் சேட்டை பண்ணுறா. என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த அர்ஜுனோட பொண்ணு அர்ஜுன் மாதிரி தாண்டி இருப்பா. அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது. அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டேனே, சண்டை போட்டேனே, அது கண்ணில். அப்பா, ஒரு காஃபி குடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், மருமக வந்து கொடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அனுக்கு தெரியாதாக்கா, எப்படியும் ஒரு 11 மணிக்கு நம்ம டீ காஃபி குடிப்போம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டான். அப்புறம் அக்கா, கார்த்திக் இன்னைக்கு வீட்டில் இருந்தானே வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு கொடுத்துருப்பாங்களா? முன்னாடியே அனிதா கொண்டு போயிட்டாமா? அப்படியாக்கா, சரி சரி. மணி தான் 11 மணி ஆயிடுச்சேக்கா. கரெக்டாக லஞ்சுக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்போ போனால் நல்லாவா இருக்கும், அதனால ரெடி ஆகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் கோமதி. ஆண்டி. வாப்பா. இப்போதான்ப்பா நான் நினச்சிட்டே இருந்தேன், அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்களே, இன்னும் சூர்யா வரலையே நினச்சேன். கரெக்டாக வந்துட்டப்பா.
ஆண்டி கார்த்திக்கும் அனிதாவும் ரெடி ஆயிட்டாங்களா? தெரியலையேப்பா, இன்னும் மாடியில இருந்து 2 பேரும் வரல. நீ போய் பாரு பாப்போ. ஓ அப்படியா, சரி ஓகே ஆண்டி, நான் போய் பார்த்துக்கிறேன். சூர்யா இருப்பா, ஏதாச்சும் ஜூஸ் காஃபி ஏதாவது குடிக்கிறியாப்பா? கொண்டு வர. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி, நீங்க குடிங்க. நான் போய் கார்த்திகை பார்த்து கூட்டிட்டு சீக்கிரமா கிளம்புறோம். கரெக்டா லஞ்ச் டைம்க்கு போனா நல்லா இருக்காதுல்ல ஆண்டி? கரெக்ட் தான்ப்பா, சரி போ. ஓகே. இது மட்டும் ஏன் சால்வே ஆக மாட்டேங்குது? எரர் காமிச்சிட்டே இருக்கே. இந்த ப்ராஜெக்டோட டெட்லைன் வர நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேவோட முடியுது. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சு எவ்வளோ வேலை இருக்கு, ஃபுல்லாக சப்மிட் பண்ணணும். இது என்னன்னா இதுலயே எரர் காட்டிகிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது? பாரா, நம்மால் இங்க தான் இருக்காளா? ஸோ ஏன் இந்த எரர் போகவே மாட்டேங்குது? நான் வந்தது கூட மேடம் இன்னும் பார்க்கல போல. ரொம்ப சின்சியரா ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்களா? இருடி வரேன். சூர்யா, வாட் அ சர்ப்ரைஸ்! இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க வீட்டுக்கு? நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும். என்ன மேடம், இன்னைக்கும் நீ காலேஜ் போலையா என்ன? காலேஜ் லீவு சூர்யா. என்ன, இன்னைக்கு எப்படி லீவ் விடுவாங்க? அதுவா சூர்யா, எங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் அலாட் பண்ணியிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் வீக்கெண்டோட முடிக்கணும். அதான் கொஞ்சம் இப்படி வீட்டில் இருந்து பண்ணனா கடகடன்னு முடிக்கலாம். காலேஜ் போனேன்னு வைங்க, என்னால் என் வேலையை செய்ய முடியாது. லீவ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதான் வீட்லேயே உட்காந்து பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நான் கூட மேடம் நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா. இன்னும் அந்த லவ் மூட்லேயே இருக்கா போல. அதனால தான் இன்னைக்கு காலேஜ் போகாம வீட்லயே இருக்காளோன்னு நினைச்சிட்டேன். ஓ, சாருக்கு அந்த ஆசைலாம் இருக்கா என்ன? நீங்க தானேங்க சொன்னீங்க படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அது வரையும் அதை பத்தி எதுவுமே யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆ கரெக்ட் தான், நான் தான் சொன்னேன். சரி நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அண்ணா அண்ணி கூட. ஓ, லஞ்சுக்கு போறீங்கல்ல? மறந்துட்டேன். அதான் அண்ணா அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ம் ஆமா ஆமா. சரி சூர்யா, இருங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன். என்னம்மா, லேப்டாப்பை கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். சும்மாதான், அதான் நீங்க இருக்கீங்கல்ல, நீங்க எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவீங்க. அதான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசியிருந்துட்டு அப்புறமா போயிட்டு ஒர்க் பார்க்குறேன். எனக்கும் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்ல. சூர்யா, ம் சொல்லு. அது ஒன்றும் இல்லை. என்னடி, இழுக்கிறதே சரியில்லையே. ஏதோ விஷயம் இல்லாம இப்படி இழுக்க மாட்டியே, என்ன? ஏய் கயல், என்னடி பண்ற? நகர்ந்து நில்லு. ஏன் நான் ஏன் நகர்ந்து நிற்கணும்? கயல், விளையாடிட்டு இருக்காத கயல். என்ன பண்ணிட்டு இருக்க? நாம எங்க நின்னுட்டு இருக்கோம்? யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. முதல்ல நகர்ந்து நில்லு. இது என்ன பயந்தாங்கோலிங்க நீங்க? நானே எவ்வளோ தைரியமா வந்து பக்கத்தில் நிற்கிறேன். உங்களுக்கு என்னவா? அதான் அண்ணா அண்ணிங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அப்புறம் என்ன? அவங்களுக்கு தெரியறது முக்கியம் இல்ல, ஆனா வீட்ல அங்கிள் ஆண்டிக்கு தெரியாது. சடனா அவங்க யாராச்சும் பார்த்தா தப்பா தான் கையில் நினைப்பாங்க. இதெல்லாம் தப்பு. முதல்ல நகர்ந்து நில்லு. வீட்ல நம்ம இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்படி நிக்கிறது தப்பு இல்ல. ஆனா யாருக்கும் எதுவும் தெரியாதப்போ இப்படி நம்ம க்ளோஸா நிக்கிறது பார்த்தா கண்டிப்பா அவங்க மனசுல தப்பான எண்ணம் தான் வரும். முதல்ல நகரு. ஆனா சூர்யா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை. கையில், என்ன பண்ற? முதல்ல கையிடு. ஆனா சூர்யா, அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கீங்க. இப்படிலாம் இருக்காதீங்க. உங்களுக்கே தெரியும்ல, இப்போ நம்ம லவ் பண்றோம். ஸோ சோ இதெல்லாம் தப்பில்ல. கையில், நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன், படிப்பு முடியிற வரையும் இந்த மாதிரி தாட்ல எதுவும் உனக்கு வரக்கூடாதுன்னு. முதல்ல நகரு. அப்படியா? என்னடா சூர்யா, உனக்கு வந்த சோதனை. இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு? இவ பேசுற மாடுலேஷனே சரியில்லையே. சூர்யா. ஏய் முதல்ல விடுடி. இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டே இருக்கல்ல, விடு. ஓ, சாருக்கு இப்பதான் இதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ? முன்னாடி நான் கோவமா இருக்கப்போ என்ன நீங்க தானே சமாதானப்படுத்துறீங்க. அப்போலாம் இப்படிலாம் தொட்டதெல்லாம் தப்பா தெரியலையோ? கயல், அது வேற இது வேற. அப்போ நீ கோவமா இருந்த, எனக்கு தெரியும் என்னோட லிமிட் என்னன்னு. இங்க பாரு, இப்போ அப்படி இல்ல. சோ நீ நகரு. ஆ? என்ன? கயல், சொன்னா கேளு. இதெல்லாம் தப்பு. இல்ல சூர்யா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றியே ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ் சூர்யா, ரொம்ப நாள் எனக்கு ஆசை தெரியுமா? ஏன்னா? ப்ளீஸ் ப்ளீஸ். கயல், சொன்னா கேளு. ம். என்னடி பண்ண போற? அதுவா? ஐயோ, என்ன பண்றா? இவ இப்படிலாம் பண்றத பார்த்தா ஏதாச்சும். சூர்யா, இதெல்லாம் தப்புடா. கயல், கையிட. நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப நாள் ஆசைன்னு. அதான் ஒரே நிமிஷம், நானே கையெடுத்துருவேன். கன்ஃபார்ம் இவ சொல்றத பார்த்தா. சூர்யா, ம்
எனக்கு என்ன ஆசைன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லு, என்ன ஆசை? அதுவா, இந்த தாடிய இழுத்து பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அழகா குட்டியா இருக்குல்ல, நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்தேன். அதான் இழுத்து பார்க்கட்டுமா? ஹோ, அவ்வளோதானே? ஆமா சூர்யா, இழுத்து பார்க்கட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல நகரடி. ம்ஹும். கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தே, ஆ, கைகள் வலிக்குது கையில். இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தே, எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன் துணை லூசு லூசு, ஆசையை பாரு இவளுக்கு. அடி பாவி, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நினைக்க வச்சுட்டல்ல. என்ன நினைக்க வச்சேன்? ஆமா தாயே, திரும்பியும் முதல்ல இருந்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, நீ போய் உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை பாரு. அவன் என்ன பண்றானோ தெரியல, இந்நேரம் ரெடியா இருந்தானோ பிரச்சனையே இல்லை, நான் பாட்டு கிளம்பி போயிருப்பேன். போய் முதல்ல அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு கிளம்புறோம், டைம் ஆகுது. சரியா, போயிட்டு வரட்டுமா? சரி சூர்யா, போயிட்டு வாங்க. இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகளுன்னோடு கழியுமா? அப்பா, இந்த சாரியை கட்டி ரெடி ஆகிறதுக்குள்ள போதும் போதும்னு இருக்கு. பார்க்க என்னமோ சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா கட்டினதுக்கு அப்புறம் எவ்வளோ வெயிட்டா இருக்கு. ஹூ. இந்த மாதிரி டிசைனர் சாரீலாம் நான் போடவே மாட்டேன். ஆனால் இவர் வேற இந்த மாதிரி போனாதான் நல்லா இருக்கும், இந்த மாதிரியே சாரி கட்டுன்னு சொல்றாரு. சரின்னு கட்டினா பார்டர் கிட்ட மட்டும் ஏன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு? ஏதோ பிடிச்சி தொங்குற மாதிரியே இருக்கு. அனிதா, வாவ். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? நல்லா இல்லையா? என்னது, நல்லா இல்லையாவா? ஐயோ, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா நீ? இந்த சாரில சூப்பரா இருக்க. நிஜமாவா? நிஜமாதான். ஏங்க, இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டிட்டு போனாதான் உங்க கூட கிளைண்ட் வீட்டுக்கெல்லாம் வரணுமா? அப்படிலாம் இல்லையே, ஏன் இப்படி கேக்குற? அப்புறம் எதுக்கு இந்த சாரி எடுத்து கொடுத்து இதை கட்டிட்டு வான்னு சொன்னீங்க? என்ன அனிதா, அழகா இருக்குல்ல? இந்த சாரி எல்லாம் நீ கட்டி நான் பார்த்ததே இல்ல, அதான் சும்மா இருக்கிறதுக்கு எடுத்து கொடுத்தேன். அழகா இருக்கு பாரு, இதே கட்டிக்கோ, சூப்பரா இருக்கு. என்னாச்சு, உனக்கு பிடிக்கலையா என்ன? ஆ, அது என்ன அனிதா, பிடிக்கலன்னா மாத்திக்கோ. அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை போட்டுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இல்லைங்க, இதே நல்லா தான் இருக்கு, இதே போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் எங்கே போய் திரும்பி ரெடி ஆகுறது? இப்போவே நான் ரெடியாக தான் இருக்கேன், டைம் ஆகுதுல்ல, கிளம்பலாமா? கிளம்பலாம் அனிதா, சூர்யா கூட வந்துட்டான். நான் சொன்னேன்ல உனக்கு, பொட்டும் குங்குமமும் வச்சாதான் என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கான்னு. பாத்தியா, இன்னைக்கு இதை வச்ச உடனே செம்ம அழகா இருக்க. சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் ஓ, இன்னும் வரலையே. ஷோ, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உள்ள கொஸ்டின்ஸ் நார்மலாக தானே கேட்குறதா சொன்னாங்க. இவ கிட்டத்தட்ட உள்ளே போய் கூட ஆஃப் அன் ஹவர் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு தெரியல. இவ அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாளான்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரே டென்ஷனாக இருக்கே. கவின், அப்பா, வைஷு வந்துட்டியா? இவ்வளோ நேரம் இன்னும் நீ வரலையேன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். என்னாச்சு வைஷு? என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க? எல்லாத்துக்கும் நல்லா தானே ஆன்சர் பண்ணியிருக்க, என்ன பதில் சொல்லு. என்ன வைஷு, ஆஃபீஸ் டைரக்டர்லாம் வந்திருக்காரு, கண்டிப்பாக கொஷின் கேட்டிருப்பாரு. என்ன கரெக்டாக பதில் சொன்னியா? நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? கவின், அது என்னாச்சு வைஷு? ஒரு வேளை சரியா அதுக்கும் ஆன்சர் பண்ணலையா? நோ ப்ராப்ளம், அதுக்கே நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க. ஒன்றும் இல்லை, இன்னும் 1 மந்த் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா, டென்ஷன் ஆகாத. கவின், பயந்துட்டீங்களா? அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக ஜென்ரலாக இருக்க கொஷின்ஸ் மட்டும்தான் கேட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சே, பயந்துட்டேன் தெரியுமா? டைரக்டர்லாம் வந்திருக்காரு, சரியா ஆன்சர் பண்ணலன்னா கண்டிப்பாக திட்டுவாரு. அதனால தான் கொஞ்சம் பயத்தோட நின்றுட்டு இருந்தேன். நீ என்னன்னா வந்த உடனே இப்படி சிரிச்சிருந்தீன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதான் சிரிக்கிறா. சும்மா கவின், இன்னைக்கு ஜென்ரலாக தான் கேட்டாங்க. கம்மிங் ஃப்ரைடே வந்து ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ஒர்க்கை மட்டும் காட்ட சொல்லியிருக்காங்க, அதை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஓ, ஓகே ஓகே. அதெல்லாம் பாதி ரெடி பண்ணிட்ட தானே, இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு. அது நம்ம ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு லீவ் தானே கவின், அதனால வீட்டில் உட்காந்து நான் ரெடி பண்ணிடுறேன். ஆமா, லீவ் தான். ஆனா வைஷு, நாளைக்கு கொஞ்சம் வெளியே போலாமா? என்ன கவின் சொல்றீங்க? வெளியே வா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே. என்ன வைஷு, என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் இப்பதானே உன்கிட்ட வெளியே போலாமான்னு கேட்குறேன். இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் கேட்டிருக்கேனா என்ன? நாளைக்கு ஒரு நாள் வாயேன் ப்ளீஸ். என்ன கவின், உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு இல்லை. நாளைக்கு லீவு கவின், அம்மா கிட்ட என்னன்னு சொல்றது? அதுதானே உனக்கு பிரச்சனை, அது நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நானே வந்து உன்னை வீட்டில் பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? என்ன, அம்மா கிட்ட என்ன சொல்லுவீங்க? உனக்கு எதுக்கு அதை பற்றி கவலை? அம்மா கிட்ட என்ன பேசணுமோ நான் பேசிக்கிறேன். ஸோ யூ டோன்ட் வரி. நீ ரெடி தானே? ம், சரி கவின், போலாம். ஆனா இங்க அதான் நாளைக்கு நீ வரப்போறல, ஸோ நீ நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய், அழகாய் தான் ஒரு புன்னகை பூத்தாய், அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது. சரி. உண்மையா முழு மனசோட தானே வரேன்னு சொல்ற, இல்ல நான் ஏதாச்சும் தப்பா நினைச்சுப்பேன்னு வரேன்னு ஓகே சொல்றியா? கவின், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அப்படியே பேசிட்டு இருக்காதீங்க. நான் முழு மனசோட தான் வரேன்னு சொல்றேன். ஆனா எங்கன்னு தான். அப்போ ஓகே. அதிலே என் மனம் தெளியும் முன்னே, அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தேன். அப்புறம் நாளைக்கு வரப்போ ஆஃப் சாரி கட்டிட்டு வா. என்ன, ஆஃப் சாரியா? ம் ஆமா வைஷு, உனக்கு தான் ஆஃப் சாரி நல்லா இருக்கே, அதான் கேட்குறேன். நாளைக்கு ஆஃப் சாரியில் வா. ம், ஆம், சரி, ஓகே கவின். வைஷுனா வைஷு தான். ஐ லவ் யூ வைஷு. சில்லென்ற தீப்பொறி ஒன்று சில சில சிலுவென குழு குழு குழுவென சர சர சரவென பரவுது நெஞ்சில் பார்த்தா. அப்புறம் இங்க பாரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க போறத நீ அம்மா கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டாம். நான் சடனா வந்து உன்னை கூட்டிட்டு வர மாதிரி தான் கூட்டிட்டு வருவேன். அதனால நீ அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. என்னங்க, அப்படி எங்க போக போறோம்? நாளைக்கு தான் நீ பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன்ல வைஷு. அது வரையும் உனக்கு சஸ்பென்ஸ் இல்லையா என்ன? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நான் உன்னை கண்டிப்பா சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்து உங்க வீட்டில் விட்டுருவேன், சரியா? என்னை நம்பி மேடம் வரலாம். அப்பா, சரி சரி. எப்படியோ நாளைக்கு என் கூட வர சம்மதிச்சிட்டல. நாளைக்கு என்ன நாள்னு கூட வாடி உனக்கு ஞாபகம் இல்ல? சரி சரி, இப்படியே இரு. நாளைக்கு நான் என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு பாரு. நீ வேணா என்கிட்ட லவ்வை சொல்லாம இருக்கலாம் வைஷு, பட் நான் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி நாளைக்கு நமக்கான ஸ்பெஷல் டேடி. ஸோ கண்டிப்பா நாளைக்கும் நான் சொல்லுவேன். அதுக்காக நீயும் எனக்கு இப்பவே சொல்லணும்லாம் நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் என் மனசுல இருக்க ஆசைய நாளைக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ம், சரி கவின், கிளம்பலாமா? ஓகே வைஷு, கிளம்பலாம் வா. எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாய் அந்த காதில் மெல்ல. என் பெண்மையும் இழைப்பாருதே உன் மார்பிலே இளம் போதும். வாவ், ஃபைனலி வந்துட்டீங்கல்ல. வாங்க வாங்க. அப்புறம் குமார், ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்க, வரலன்னா நல்லா இருக்குமா? அதான் 3 பேரும் கிளம்பி வந்துட்டோம். கரெக்டு தான் கார்த்திக். அட்லீஸ்ட் இப்பவாச்சும் வீட்டுக்கு வரணும்னு தோணியிருக்கே. சரி சரி வாங்க, ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உள்ள வாங்க, உட்காரலாம். யா ஷோர் குமார். ஹவ் ஆர் யூ அனிதா? யா ஃபைன் சார். அனிதா, திஸ் இஸ் நாட் அ ஆஃபீஸ், ஓகே? ஸோ நீங்க இவ்வளோ பயப்பட வேண்டாம், தயக்கப்பட வேண்டாம். ஜஸ்ட் என்ன ஃப்ரெண்டா பார்க்கலாம், ஓகே? ஓகே சார். ஓகே ஓகே வாங்க, ப்ளீஸ் பி சீட்டட். அப்புறம் எப்படி இருக்கீங்க? யா வி ஆர் குட். ஹாய். ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? வாட் சூர்யா, இப்போ எதுக்காக 3 பேரும் நிக்கிறீங்க? உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்கப்பா. அண்ட் இவரோட டேட், இவர் பேரு வெங்கட்ராமன். அவங்க என்னோட அம்மா மகேஸ்வரி. ஹலோ சார். ஹலோ மேம். ஹலோ. என்னமாச்சு? நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. இல்லை சார், பரவாயில்ல. வயசில் பெரியவங்க உங்க முன்னாடி எப்படி சார் நான் உட்கார முடியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நிற்கிறேன். ஆமாடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டா, நீ உட்காரு. எங்கள் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் நீங்கள் நின்றுட்டு இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருக்குல்லம்மா, உட்காரு. இல்லை மேம், பரவாயில்ல. எங்களை மேம் சார்லாம் கூப்பிடாதீங்கப்பா. உங்களுக்கு எம்டி யாருன்னா குமார் மட்டும்தான், நாங்களாம் இல்லை, சரியா? அதனால மற்றவங்களெல்லாம் பார்த்தா அங்கிள் ஆண்டின்னு தானே கூப்பிடுவீங்க, அதே மாதிரி கூப்பிடுங்க, சரியா? சரிங்க ஆண்டி.
என் பையன் எப்பயுமே உங்களை பெருமையாக சொல்லிகிட்டே இருப்பான்ப்பா. 2 ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த பிள்ளைங்க. நியூவாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கீங்க, படிப்படியாக முன்னேற்றிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான். கேட்குறப்பே அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுப்பா. முக்கியமாக நாங்கள் தான் உங்கள் எல்லாரையும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதனால தான் என் பையன்கிட்ட சொல்லி உங்களை உடனே வீட்டுக்கு வர சொல்லியிருந்தோம். எஸ் யங் மேன், உண்மையா அவங்க 2 பேரையும் பாக்குறப்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா யங் பர்சன்ஸா இருக்கீங்க. கங்க்ராட்ஸ். இதே மாதிரி படிப்படியா முன்னேறி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். தேங்க்யூ சார். மாம், டாட், இவரு சூர்யா, அவங்க கார்த்திக், அவங்க அனிதா, கார்த்திகோட வைஃப். ஓகேப்பா. நீங்கள் புதுசாக கல்யாணம் ஜோடியோ? ஆமாம் ஆண்டி. நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க? ஆண்டி, நான் இவங்க கம்பெனிலே தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ, அப்போது லவ் மேரேஜா? இல்லை இல்லை ஆண்டி, அரேஞ்ச் மேரேஜ் தான். அது சொல்லப்போனால் யாருக்குமே தெரியாமல் கோஇன்சிடெண்ட்டாக அமைஞ்சது தான் ஆண்டி. ஓ அப்படியா, சரிம்மா. அம்மா, அவ எங்க இன்னும் வரல? அவகிட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, நீ ப்ராப்பரா வந்து இன்வைட் பண்ணணும்னு. என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? உன்னோட வைஃப் தானே, நாங்கள் சொல்கிறது எங்கப்பா கேட்க போகிறேன். ரெடி ஆகிட்டு இருப்பான், வருவா இரு. வந்தவங்க முன்னாடி எதுவும் காட்டிக்க வேண்டாம்ப்பா. அமைதியா சிரிச்ச முகத்தோட இரு, பாத்துக்கலாம். சரிப்பா, சொல்லுங்க, என்ன குடிக்கிறீங்க? சூடா டீ காஃபி குடிக்கிறீங்களா இல்லை சில்லுன்னு ஜூஸ் ஐட்டம்ஸ் குடிக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் ஓகே ஆண்டி. ஓகேப்பா. பட்டம்மா, ஜூஸ் கொண்டு வாங்க. ஹலோ. சூர்யா, கார்த்திக், ஷீ இஸ் மை வைஃப்.